15 ரோடு இருந்தாங்க. நான் காரில் இந்த டிவிக்கு ஒரு 4-5 வக்கீல் இருக்காங்க. பார்த்தவங்க அங்கே இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக முடிச்சிட்டாங்க. டிஸ்பிளேஸுக்கு தான் போயிருந்தேன், பண்ணை விட்டு தான் போயிருந்தேன். டிஸ்பிளே 6 மணிக்கு மேலே இங்கே வரக்கூடாது போகணும்னு பற்றி விட்டாங்க. கம்பியை வச்சு வெட்டினு போலீஸ் எடுத்தாங்க. துப்பாக்கியை கொண்டு வந்தாங்க. பார்த்தவங்க அந்த துப்பாக்கியை பார்த்தா நான் பிடிக்க ஓடிட்டேன். ஆனால் போலீஸ் வந்துச்சு பார்த்துவாங்க. அவங்களுக்குள்ள கையை கொடுத்துட்டு ஹாப்பி ஈட்டுன்னு சொல்லி போயிட்டு அதெல்லாம் போயிட்டாங்க. ஆர்மி பள்ளிக்கூடம் அடிச்சு வந்துச்சு. நான் பள்ளிக்கூடம் எடுத்து வாங்க எத்தனை மணிக்கு போனாங்க. 5:30 வந்துவாங்க. 5 அங்கே பற்றி 20 பேர் நிற்காங்க. அதனால் ஏன்னா பைக்கில் போனால் அடிச்சுவாங்க. என்னைக்கு தான் ஏற்கனவே அவங்க அடிச்சுட்டாங்க. இல்லையா முன்னாடி அடிச்சுட்டாங்க. யாரும் தெரியாம முடிஞ்சதெல்லாம் உடஞ்சுலாம் போச்சுக்கலாம். ஏன்னா உடஞ்சி ஒட்டி தான் வச்சுருக்கு. கொலை பண்ணி ஸ்டேஷனில் நின்னாங்க. பார்த்தவங்க 15 ரோடு இருந்தாங்க. நான் காரில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாங்க உள்ள ஐயா கூப்பிட்டாங்க. இது கொஞ்சம் உள்ளே கூப்பிட்டாங்க. நான் அதை வந்தேன். என்ன இடம் போச்சுங்க இல்லைங்க வருவாங்க இருந்தாங்க. நான் நின்று சொன்னேன். நைட்டு இருந்து அடிக்க வச்சுருந்தாங்க. அடிக்க வாங்கன்னு சொன்னாங்க. சொன்ன வீடியோ வீட்டில் போய் எடுத்து வரணும் சொல்லி எடுத்து வந்துனாங்க. எடுத்து வந்து உடனே இவங்க 2 பேர் இவங்க இந்த டிவிக்கு ஒரு 4-5 வக்கீல் இருக்காங்க. பார்த்தவங்க அந்த வக்கீல் வந்து வெளியே விட்டுறாங்க வரமாட்டான்னு சொல்லி போலீஸில் சொன்னேன்னா அப்போ நான் போனவொடனே திரும்ப போலீஸ்காக கூப்பிட்டேங்கப்பா உட்காந்து எஸ்ஏ வந்துட்டுக்கா பேசிட்டு இருக்காங்க. அதனால் நான் வீடியோ மட்டும் எடுத்துட்டு வர நைட்டில் ஓடினேன். அங்கேருந்தே கொஞ்சம் விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சாயங்காலம் 6 மணிலேருந்து விரட்டேன். நான் போலீஸோட அந்த வீடியோ எல்லாமே இருக்கும். பைய சொல்லிட்டேன். அங்கே போய் செக் பண்ண சொல்லுங்க. எத்தனையோ இருந்தாங்க. ஸ்டேஷனில் பார்க்க சொல்லுங்கம்மா. நான் கொஞ்சம் ஒன்று அங்கேருந்தே பார்ப்பேன். பார்க்க சொல்லிட்டு கடை நான் அப்படி பார்த்து வீட்டுக்கு போகல. டிஸ்பிளேஸுக்கு தான் போயிருந்தேன். பண்ணை விட்டு தான் போயிருந்தேன். டிஸ்பிளே 6 மணிக்கு மேலே இங்கே வரக்கூடாது போகணும்னு பற்றி விட்டாங்க. 6 மணிக்கு வந்து கம்மியெல்லாம் கொடுக்கணும். பார்க்க காலையில் போய் காலையில் வந்து டிஸ்பிளேஸ் கம்மியாக கொடுத்துருந்தாங்க. அந்த நைட்டு 10-11 மணிக்கு வந்து அடிச்சு வெட்டி வீட்டெல்லாம் நாயெல்லாம் அடிச்சுட்டு என் பொண்டாடி பிள்ளைலாம் வெட்டி என் பொண்டாடிலாம் என் பிள்ளை படிக்க அந்த பிள்ளைய போய் வெட்டி கத்தி வச்சு வெட்டிட்டாங்க. நான் கத்தி வச்சு வெட்டினாங்க சொல்லிட்டேன். கம்பியை வச்சு வெட்டினு போலீஸ் எடுத்தாங்க. துப்பாக்கியை கொண்டு வந்தாங்க. பார்த்தவங்க அந்த துப்பாக்கியை பார்த்தா நான் பிடிக்க ஓடிட்டேன். நான் உள்ள அந்த நீளமான ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு சும்மா தான் நிற்கேன். அங்கே அத்தில் கூட உத்ராஜி மாலை எல்லாத்தையும் அத்து போட்டு கொஞ்சம் முதுகில் கள்ளத்துக்கு போட்டு எல்லாம் அடிச்சிட்டாங்க. அடிச்சு முடிச்சு யாரெல்லாம் கேட்டு வச்சு நாங்கள் தான் இப்போ நாங்கள் தான் இதாக எங்கிட்ட தான் கேட்கணும். நாங்கள் தான் அனுப்பிச்சு எங்களால் தான் ரொம்ப சொன்னார். சிஎம் பிஎம் ஏதோ சொன்னார். அதான் எங்களுக்கு தான் நீப்பிள்ள பேசுகிறாங்க. அந்த காலத்தில் முன்னாடிலாம் கூப்பிட்டு எத்தனை வச்சு முன்னாடிலாம் அடிச்சு முடிச்சுட்டு அதான் என் பொண்ணு போட்டா ஜேசிக்கு எல்லாமே இருக்கு. எதுவுமே பிடிக்கல. ஆனால் போலீஸ் வந்துச்சு பார்த்துவாங்க. அவங்களுக்குள்ள கையை கொடுத்துட்டு ஹாப்பி ஈட்டுன்னு சொல்லி போயிட்டு அதெல்லாம் போயிட்டாங்க. நாங்கள் தொடர்ந்து வெள்ளத்தோடு இருக்கோம். கடைசி வரைக்கும் வரல. ஆனால் டீஸ்க்கு வந்தாங்க. அவங்க அந்த வண்டியை விட்டு இறங்கவும் இல்லை ஒன்றும் இல்லை. இறங்கலாம் வைக்கல. அவங்க பாட்டு அவங்க போங்க 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 அடிப்பட்டு பொண்டாட்டி பிள்ளையோட ட்ரெஸ் இல்லாமல் நிற்கேன். எல்லாம் ஒரு துணி இல்லாமல் நிற்கேன். அது பார்த்தவங்க அவங்க கண்ணுக்குள்ள டேக்கிடிச்சு பாலிசின்னு போயிட்டாங்க. லிங்ககுமார் என்பவர் அவருடைய இடத்துல கட்டியிருக்கக்கூடிய கடையை இடிக்க வேண்டும், அந்த இடத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் ஒருவர் தாஸ் என்பவர் தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு திரு லிங்ககுமார் அவர்கள் பல முறை முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனா காவல்துறை அதை எடுத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. குற்றம் நடந்த அன்று அந்த லிங்ககுமார் அவர்கள் கடை கட்டியிருக்கக்கூடிய இடத்திற்கு ஜேசிபி எல்லாம் கொண்டு வந்து தாஸ் என்ற அந்த வழக்கறிஞர் அவரோடு பல பேரை அழைத்து கொண்டு வந்து அந்த கடையை இடிச்சிருக்காங்க. அதை தடுக்க போன லிங்ககுமார் அவருடைய குடும்பத்தினர், அவருடைய மனைவி, மகள், 19 வயது மகள், அது மட்டும் இல்லாமல் 16 வயது அவருடைய மகன், இவங்க எல்லாரும் தாக்கப்பட்டிருக்காங்க. ஆனா எஃப்ஐஆர்ல யார் தாக்கினார்கள் அப்படிங்கறது கொண்டு வரப்படவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்க துப்பாக்கிய
கொண்டு வந்து மிரட்டியதாக லிங்ககுமார் அவர்கள் தெரிவிக்கிறார். ஆனா எஃப்ஐஆர்ல அதை போடுவதற்கு காவல்துறை மறுக்கிறது அப்படின்னு லிங்ககுமார் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. அந்த தாக்கப்பட்ட சிறுவன் 18 வயது கூட ஆகவில்லை. சிறுவர்களுக்கு எதிரான குற்றம் என்பது பதியப்பட வேண்டும். அந்த அடிப்படையில தாஸ் மீது வழக்கு பதியப்பட வேண்டும். ஆனால் அதையும் காவல்துறை செய்யவில்லை. அது மட்டும் இல்லாம அவருடைய மகள் மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்காரு. கத்தி கம்பி எல்லாம் வச்சு அவர் கையெல்லாம் காயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது எதுவுமே நடவடிக்கை எடுக்கவோ நியாயமாக எஃப்ஐஆர் பதியவோ கிடையாது. ஏனென்றால் தாஸ் என்பவர் இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய டிவிகே சேர்ந்தவர் அப்படின்னு அவர் சொல்லிக் கொள்கிறார். அதனால காவல்துறை அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு தயாராக இல்லை. நம்ம இங்க வரத்துக்கு முன்னாடி நானும் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களும் மேயர் அவர்களும் லாக்அப்ல காவல் அருணாச்சலம் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை சந்தித்து விட்டு வந்தோம். அதுவும் மிக மர்மமான முறையில எந்தவித தெளிவும் இல்லாமல் என்ன நடந்ததுன்னு பெற்றோர்களுக்கும் தெரியாம ஒரு மூடு மந்திரமாகத்தான் பல கதைகள் ஒவ்வொரு நேரமும் ஜோடிக்கப்படுகிறது. அந்த ஒவ்வொரு முறை யாராவது தாக்கப்படும் போது கன்னியாகுமரியில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், இங்க இருக்கட்டும், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களையே குற்றவாளிகளாக அவர்கள் ஏதோ தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தவர்களைப் போல பல கதைகள் ஜோடிக்கப்படுகிறது. இந்த அருணாச்சலத்தோடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்களை தொடர்ந்து பயமுறுத்திட்டு இருக்கு காவல்துறை. உங்க மேல வழக்கு போடுவோம், நீங்க ஒரு நியாயம் கேட்டு போராடினால் உங்களை கைது செய்வதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு அவங்க ஒரு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஒரு தன்னுடைய பிள்ளையை இழந்த குடும்பம் ஒரு பயத்தோடு ஒரு அச்சுறுத்தலோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம். இது இத்தனையும் தாண்டி காவல்துறையை தன்னிடம் நேரடியாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை. இதுவும் இந்த லிங்கராஜ் அவர்களுடைய குடும்பம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு.